அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் உலகத்தோடைய மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நகரத்தை கனவுகள் நனவாகும் இடம்னு கூட அமெரிக்கர்கள் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பல பேர் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய ட்ரீமை நோக்கி வேக வேகமாக ஓடி அதுல இருந்து சக்சஸ் ஆகி வருவாங்க. இப்படி பல பேர் அந்த நகரத்தில் இருந்து வந்திருக்கிறதுனால தான் இந்த நகரத்தை கனவுகள் நனவாகும் இடம்னு அமெரிக்கன்ஸ் அழைக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த நகரத்தை பார்த்தா பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நைட் கிளப் பார்ட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷமா தங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்ணமிகு நகரமா தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வண்ணமிகு வெளிச்சத்தோட இருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு பின்னாடி பல இருட்டான சொல்லப்படாத பல மர்ம கதைகளும் மறைஞ்சுதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மர்ம கதை எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்ற ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா நம்ம அலசி ஆராய போறோம். அது சரியா 42 வருஷத்துக்கு முன்னாடி 1984 பிப்ரவரி 24 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஈவினிங் மணி 5:06 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆஃபீஸ் வேலைகளை முடிச்சுட்டு தங்களுடைய வீடுகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்த நேரம்னு கூட சொல்லலாம். அப்படிதான் ஹிக்யூஸ் ஏர்கிராஃப்ட் கம்பெனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜான் ரேட்டனும் தன்னுடைய புது காதல் மனைவியான திருமணமாகி 3 மாதங்களான ஷெரிக்கு காலையில் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னதனாலையும் அவளுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போகலாம், அவளுக்கு பிடிச்ச பொக்கே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸ் முடிந்த கையோட தன்னுடைய கார்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வேக வேகமா தன்னுடைய வீட்டை நோக்கி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரியா ஈவினிங் 5:55 தன்னுடைய கார்ல வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்ன இந்த ஜானுக்கு ஒரு ஷாக் தான் அவருடைய வீட்டு கராஜ் வந்து கொடுத்துச்சு. அந்த ஷாக்குக்கான காரணம் என்னன்னா, கராஜ் டோர் ஓபன் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. அட் த சேம் டைம் இவர் தன்னுடைய மனைவிக்கு ஆசையா கிஃப்ட் பண்ண BMW 2 டோர் செடான் காருமே மிஸ் ஆகியிருந்திருக்கு. ஒருவேளை தன்னுடைய மனைவி வெளியில எங்கேயாவது போயிட்டாலோ, அவளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தானே சொன்னா, எப்படி அவ போயிருப்பா அப்படின்ற ஒரு விதமான கன்ஃபியூஷனோடையே தன்னுடைய காரை கராஜில் பார்க் பண்ணிட்டு அந்த கராஜுக்குள்ளேயே இருக்கிற டோர் வழியா தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படி நுழைஞ்ச கையோட அவருக்கு சம்திங் ஒரு ஃபிஷியான ஃபீலை தான் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்க சதறி கடந்த பொருட்கள். இதை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போன இந்த ஜானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய மனைவியோடைய பெயரை கூப்பிட்டபடியே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய டிவி யூனிட், அதை தவிர டிராயர்ல இருந்து அவருடைய டாக்குமெண்ட் எல்லாமே கீழே விழுந்த நிலையில பயங்கரமா சதர்ன நிலையில கிடக்கிறத பார்த்தபடியே தான் தன்னுடைய லிவிங் ஹால் ரூம்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல அவருடைய ஆசை மனைவியான ஷெரி உடைந்த அந்த பீங்கான் துகள்களுக்கு மத்தியில கொடூரமான ரத்த காயத்தோட மர்மமான முறையில உடல் அசைவின்றி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உடஞ்சு போயிருந்திருக்காரு. இதை பார்த்து மிரண்டு போன ஜானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியா கத்துனபடியே வேக வேகமா அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க உடனடியா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் ஆபீசருமே கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்துட்டு அங்க சதறி கிடக்கிற பொருட்கள், அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற பொசிஷனை பார்த்துட்டு ஏதோ ராபரிக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதற்கட்டமாக சந்தேகப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய ஃபாரன்சிக் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எல்லாருமே வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய சடலத்தை மீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் அந்த இடத்த சோதனை பண்ணி பார்க்கும்போது ஷெரிக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமானமா கருத ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடையுமே இல்லை. ஜன்னலை உடைச்சோ மெயின் டோரை உடைச்சோ ஒரு ஆள் உள்ள நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடையுமே இல்லை. யாரோ ஷெரிக்கு தெரிஞ்சவங்க தான் காலிங் பெல் அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஷெரி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு பிறகு அவங்கள கொலை பண்ணிட்டு இங்க இருந்து ஏதாவது பொருட்களை திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி முதற்கட்டமா ஒரு அனுமானமா தான் போலீஸ் வந்து கருத ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஷெரியோடைய கணவரான இந்த ஜான் கிட்ட வந்து உங்க வீட்டில் ஏதாவது காஸ்ட்லியான பொருட்கள் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார், என்னுடைய மனைவிக்கு புதுசா ஒரு BMW கார் வாங்கி கொடுத்தேன், அந்த கார் வந்து மிஸ் ஆயிட்டு அட் த சேம் டைம் என்னுடைய மனைவியோடைய விரல்ல டைமண்ட் வெட்டிங் ரிங் வந்து போட்டிருந்தா, அந்த ரிங்கையுமே இப்ப காணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கன்ஃபார்மா இது
இது ராபரிக்காக தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் இந்த இடத்துலயே திட்டவட்டமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுல அவங்களுடைய இறந்ததுக்கான காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்களுடைய இதயத்துக்கிட்ட 3 முறை யாரோ துப்பாக்கியால சுட்டிருக்காங்க, அவங்களுடைய வலது பக்க ஷோல்டர் கிட்ட யாரோ பயங்கரமா கடிச்சிருக்காங்க, மேற்கொண்டு இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணங்களும் கீறல்களும் அவங்களுடைய உடம்புல காணப்படுது. அது கூட அவங்களுடைய உடம்புல பாஞ்சிருந்த தோட்டாவை செக் பண்ணி பார்த்ததுல அது 38 கேலிபர் கன்னுல இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் ஆஃபீஸருக்கு செர்ரிக்கு பழக்கப்பட்ட யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், வீட்டில் யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் ஷெர்ரியை தாக்கி அவங்க கிட்ட இருந்து பொருட்களை பறிக்க பார்த்துருக்கணும். அப்போ எதிர்பாராத விதமா நடந்த சண்டையில தான் மாட்டிக்க கூடாது, தப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்கள துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து அந்த கில்லர் தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன் போலீஸ் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இவங்க தங்கி இருந்த அந்த ஏரியாவில் இதே மாதிரி வீடு புகுந்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்களும் வாகனங்கள் திருடிட்டு போற சம்பவங்களும் சர்வசாதாரணமா அந்த நேரத்தில் நடந்திருக்கு. அது கூடவே இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க தங்கியிருந்த அதே ஏரியாவில் இதே மாதிரி ஒரு திருட்டு சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த கொள்ளைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ற ஆங்கிள்லயே போலீஸ் இந்த வழக்குடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. பட் தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் இந்த விசாரணையில இறங்கினாலும் அவங்களுக்கு போதிய தடயம் கிடைக்காமலே போகுது. இந்த ஷெர்ரிக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, இவங்க தெரிஞ்சவங்க யார் அன்னைக்கு வரன்னு சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஷெர்ரியோடைய கணவரான இந்த ஜானே அவங்கள கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது டிராமா ஆடுறாரோ அப்படின்ற சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு பயங்கரமா வலுக்க ஆரம்பிச்சிச்சு. பட் சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே விசாரணை பண்ணி பார்க்கும்போது சம்பவம் நடந்த நேரத்துல இந்த ஜானும் அந்த சந்தேகப்பட்ட நபர்களும் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜான் அந்த ஆபீஸ்ல தான் இருந்தாரு அப்படின்னும் சந்தேகப்பட்ட நபர்களும் அவங்க சொன்ன இடத்துல தான் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால இந்த வழக்குல அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாம லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் இந்த இடத்துல திணற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த திருடனை போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு கிடைச்ச அந்த முக்கியமான 2 தடயங்களான, அதாவது அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த கில்லர் வந்து கடிச்சிருந்தான்ல அதோடைய அந்த டீத் பிரிண்டை போலீஸ் அதிகாரிகள் சேகரிச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷெர்ரியோடைய உடம்புல இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏவை அப்போதைக்கு டெக்னாலஜி இல்லாததுனாலையும் ஃபியூச்சர்ல ஒருவேளை டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நாம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அந்த பயாலஜிக்கல் எவிடன்ஸை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. இப்படியே இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடும் கிடைக்காம அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகுதே தவிர இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்காம வழக்கம் போல அடுத்தடுத்த கேஸுகளை போலீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியா 23 வருஷம் கழிச்சு 2009 லாஸ் ஏஞ்சல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஒரு முடிவு பண்றாங்கன்னா, பயாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கிற கோல்டு கேசஸ் எல்லாத்தையுமே ரீஓபன் பண்ணி அதை லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம நாட்டோடைய கிரிமினல் டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம், குற்றவாளிகள் இப்போ மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கிற எல்லா கேசஸுமே எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒன்னொன்னா ரீஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இந்த ஷெர்ரியோடைய கேஸையுமே ஜிம் மெட்டல் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. முக்கியமா ஷெர்ரியோடைய கேஸ்ல வந்து 2 எவிடன்ஸ் தானே இருந்துச்சுன்னு சொன்னேன். ஒன்னு அந்த பல் பதிந்த தடயம், இன்னும் ஷெர்ரியோடைய உடம்புல இருந்த அந்த டிஎன்ஏ சாம்பிள். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த சயின்டிஸ்ட் அந்த டிஎன்ஏவை சோதனை பண்ணி பார்த்தப்போ வெறும் XX குரோமோசோம் மட்டும் தான் காட்டியிருந்திருக்கு. அதாவது XX குரோமோசோம் மட்டும் ஒரு டிஎன்ஏல இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலோடைய டிஎன்ஏ. ஒருவேளை அந்த டிஎன்ஏல XY குரோமோசோம் இருந்ததுன்னா அது மேலோடைய டிஎன்ஏ. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ஆண் தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போலீஸுக்கு ஷெர்ரியோடைய உடம்புல இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள் ஒரு பெண்ணுடையது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த வழக்கோடைய ஒரிஜினல் இன்வெஸ்டிகேஷனே இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த XX குரோமோசோமை வச்சு டிடெக்டிவ் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, 23 வருஷம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த அந்த குற்றவாளி போலீஸ் கிட்ட சிக்கினானா இல்லையா, உலகத்துல இருக்கிற மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் டிடெக்டிவுமே வாய புழக்க வச்ச ஒரு முக்கியமான கேஸை பத்தி தான், ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு
பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது அது சம்பந்தமான கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போங்க. இந்த முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்ச இந்த ஜிம் மெட்டல் எப்படியாவது அந்த கில்லரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பயங்கரமா உத்வேகத்தோட வேகமாக தன்னுடைய விசாரணைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல ஷெர்ரிக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா, அவங்கள கொலை பண்ற அளவுக்கு யாருக்காவது அவங்க மேல கோபம் இருந்துச்சா, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க நர்ஸா வேலை பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணியிருந்திருக்காரு. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இந்த நர்ஸா வேலை பார்த்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை அங்க இருந்த ஆட்கள் கொடுத்திருந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஷெர்ரி எல்லார்கிட்டையும் அன்பாவும் யார்கிட்டையும் எந்தவித சண்டையுமே போட மாட்டாங்க. பட் அப்படிப்பட்ட ஷெர்ரி கிட்ட இறந்து போறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாகவும் அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டதாகவும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஹீட்டடான கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத அங்க வேலை பார்த்த சில ஊழியர்கள் மூலியமா போலீஸ் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளவும் செய்யறாங்க. ஸோ இதை வச்சுதான் போலீஸ் அதிகாரிகள் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலி அது யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்ச பார்த்தப்போ இங்கேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஷாக் என்னன்னா, அந்த ஊழியர்கள் சொன்னால் தற்போதைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆபீசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயர் ஸ்டெஃபனி லாசரஸ். இப்போ அந்த ஸ்டெஃபனி கிட்ட எப்படி விசாரணை பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் போலீஸுக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆபீசரா இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனோட தான் இந்த பெண் போலீஸ் ஆபீசரான ஸ்டெஃபனியை பத்தி விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஸ்டெஃபனி இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. ஆனா குற்றவாளி யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு முழு மனப்பான்மையோட இந்த ஜிம் மெட்டல் இந்த கேஸை இன்னும் ஸ்பீடா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிடெக்டிவே இன்னொரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆபீசரை சீக்கிரட்டா வேவு பார்க்கறங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய ஆபத்தானதுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்டெஃபனி லாசரஸ் தான் சஸ்பெக்ட்னு நினைச்ச போலீஸ் அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுடைய டிஎன்ஏவை கண்டிப்பா எடுத்தாக்கணும். ஸோ அப்போதான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த டிஎன்ஏவை இவங்களுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொலையாளியா இல்லையா அப்படிங்கிறதையே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா அவங்களுடைய டிஎன்ஏவை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பல சவால்கள் போலீஸுக்கு வந்து இருந்துச்சு. இதுல இந்த 3 வழிகளில் அவங்க கிட்ட இருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு போலீஸ் வந்து யோசிச்சாங்க. முதல்ல என்னன்னா, டைரக்டாவே அந்த ஸ்டெஃபனி கிட்ட போயிட்டு இது மாதிரி நீங்க ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய டிஎன்ஏவை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கலாம். ரெண்டாவது வழி, கோர்ட் மூலமா பர்மிஷன் வாங்கி இந்த ஸ்டெஃபனி கிட்ட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணலாம். பட் இந்த 2 வழியுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த அந்த சஸ்பெக்ட் ஒருவேளை அவங்க உண்மையான கொலையாளியா இருந்தா தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதை தவிர அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதனால போலீஸ் வந்து 3வது வழியா என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய டிஎன்ஏவை நம்ம கலெக்ட் பண்ணணும், அப்போதான் இவங்க கொலையாளியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவங்க கிட்ட இந்த ப்ராசஸ் பண்ணி டிஎன்ஏ எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு அவங்க கொலையாளி இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யோசிச்சபடி தான் இந்த ஜிம் மெட்டல் சீக்கிரட்டா இவங்களுடைய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸும் இந்த ஸ்டெஃபனியை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எங்க போறாங்க, எந்த வழியா எங்க போறாங்க, எங்கெங்க தங்கி இருக்காங்க, எந்த இடத்துல ஜூஸ் குடிக்கிறாங்க, ஏதாவது தம் அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலி இவங்களுடைய அந்த பயங்கரமான விடாமுயற்சிக்கு ஒரு நாள் பலன் கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டெஃபனி யதார்த்தமா ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிட்டு சோடா குடிச்சிட்டு அந்த கப்பையும் அதுல இருந்த ஸ்ட்ராவையும் டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருந்துருக்காங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்ட்ராவை கலெக்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த உமிழ் நீர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஏற்கனவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஷெரியோடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஸ்டெஃபனியோடைய டிஎன்ஏ கூட அந்த டிஎன்ஏ பக்காவா 100% கிட்ட மேட்ச் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் நம்ம இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரான இந்த ஸ்டெஃபனி அப்படிங்கிறது போலீஸுக்கு அந்த நேரத்தில் தெரிய வருது.
அதுக்கப்புறம் போலீஸ் இந்த ஸ்டெஃபனியோடைய சிஸ்டமை ஹேக் பண்ணி அவங்க என்னென்னலாம் தேடி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இறந்து போன ஷெரியோடைய கணவரான ஜானை பற்றி அடிக்கடி இவங்க தேடி பார்த்துருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு கூடுதலான தகவல் என்ன கிடைக்குதுன்னா, இவங்க கிட்ட ஒரு 38 கேலிபர் கன்று இருந்ததாகவும் அந்த கன்னை யாரோ அவங்க கார் கண்ணாடியை உடைச்சிட்டு திருடிட்டு போயிட்டதாகவும் ஷெரி எந்த தேதியில் இறந்து போனாங்களோ அதில் இருந்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சுது. இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ லிங்க் ஆகுறதுனால இப்போ அவங்களுடைய வாயில இருந்து என்ன உண்மை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போலீஸ் சில நூதனமான விஷயங்களை கையாள ஆரம்பிச்சாங்க. முக்கியமா என்னதான் இவங்களுக்கு இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்தாலும் ஸ்டெஃபனி தான் குற்றவாளிங்கிறத இன்னும் 100% நம்புற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நுணுக்கமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டெஃபனி வழக்கம் போல அவங்களுடைய ஆபீஸ்ல ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டிடெக்டிவ் டீம்ல இருக்கிற ஒரு ஆள் அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு கீழே இருக்கிற சிறைச்சாலையில இருக்கிற ஒரு கைதி கேலரியில இருக்கிற ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டான், அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும், அதனால நீங்க கொஞ்சம் கீழே வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பட் போலீஸ் ஆபீசரோ ஆல்ரெடி கேமரா செட் பண்ணிட்டு ஒரு ஆள் அங்க சும்மா உட்கார வச்சிருந்திருக்காங்க. பட் அது எதுவுமே தெரியாததுனால இந்த ஸ்டெஃபனியுமே அவங்க சொல்றத நம்பி அவங்களுடைய கன், அவங்களுடைய மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களுடைய டிராயர்ல வச்சுட்டு வராங்க. எதுக்காக அவங்களுடைய டிராவல வச்சுட்டு வராங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு செல்லுக்குள்ள ஒரு குற்றவாளியை விசாரிக்க போகும்போது போலீஸ் தங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியோ அவங்களுடைய மொபைலையோ அவங்களுடைய ஆபீஸ் ரூம்லயே வச்சுட்டு போயிடணும். ஒருவேளை அந்த கில்லர் அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவனுடைய உயிரை மாற்றிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த ஆபீசரை சுட்டுட்டாலும் சரி, ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஸோ இதன் காரணமாக தான் எல்லா ஆஃபீஸரும் அவங்களுடைய கன் மற்றும் ஃபோனை வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சுட்டு தான் இந்த செல்லுக்கே போவாங்க. ஸ்டெஃபனியுமே கீழே வந்ததுக்கு பிறகு சும்மா உட்காந்துருக்கிற அந்த ஆளை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் சுற்றி இருந்த டிடெக்டிவ் டீம் அந்த பெண்மணி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மேம் உங்களுக்கு ஜான் ரேட்டனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் காலேஜ் மேட் தான், எனக்கு அவர் கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவியை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவங்களுடைய பேரு ஷெல்லியோ என்னமோன்னு வரும், கேள்விப்பட்டிருக்கான் அவருடைய மனைவின்னு, என்னாச்சு எதுக்காக இப்ப கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் சைட்ல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஷெர்ரி எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஸ்டெஃபனியோடைய முகமும் கண்ணும் ஒரு விதமா பதட்டம் அடைய ஆரம்பிக்குது. அவங்களுடைய முகத்துல சில பதட்டத்தையும் அவங்க முகம் மாறுறதையும் நோட் பண்ண டிடெக்டிவ் கண்டிப்பா இவங்க தான் அன்னைக்கு ஷெர்ரியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பட் கோவமான ஸ்டெஃபனி, எதுக்காக தேவையில்லாத கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, நான் என்னுடைய லாயரை பார்க்கணும், என் லாயர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேலே வந்த கையோட உடனடியாக இந்த ஸ்டெஃபனியை அந்த டிடெக்டிவ் டீம் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு ஷெர்ரிக்கு என்ன நடந்துச்சு, எதனால் ஷெர்ரியை கொலை பண்ண அப்படின்ற உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா 23 வருஷம் கழித்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க கைது செய்யப்பட்ட நியூஸ் அடுத்த செகண்டே லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுக்க வேகமாக பரவ ஆரம்பிச்சது. ஒரு ஹையர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆள் 23 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலைக்காக இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் அமெரிக்கா முழுக்க அந்த நேரத்தில் ரொம்ப வைரலாக பேசப்பட ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இந்த ஸ்டெஃபனியோடைய டிஎன்ஏ பக்காவாக மேட்ச் ஆயிருக்கு. அவங்களுடைய பல்லுடைய பேட்டர்ன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தப்போ ஷெரியோடைய உடம்புல பதிஞ்சிருந்த அந்த கடிச்ச மாதிரியான பல் தடயத்து கூட பக்காவாக மேட்ச் ஆகிருந்திருக்கு. அதே சமயம் அந்த 38 கேலிபர் கண்ணும் ஷெரி இறந்ததுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காணாம போனதா சொல்லியிருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஷெர்ரி இறந்து போன அன்னைக்கு தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க லீவு எடுத்ததையுமே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபைனலி இவ்வளோ எவிடன்ஸுமே கண்டுபிடிச்ச போலீஸ் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி 2009 கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுமே இவங்களுக்கு 27 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு. பட் அந்த நேரத்தில் கூட ஸ்டெஃபனி, நான் வந்து ஷெர்ரியை கொலை பண்ணல, எனக்கும் அவளுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது, வேணுமுனே வீண் பள்ளி போடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் கூட பெயில் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. பட் அது எல்லாமே நிராகரிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஃபைனலி 2023 கூட பெயில் அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பெயில் கொடுக்குற போர்டில் இருந்த ஆஃபீஸர் கிட்ட நான் தான் ஷெர்ரியை கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை தாமாகவே முன் வந்து ஒத்துருந்துருக்காங்க. அதில் ஸ்டெஃபனி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நான் வந்து தேவையில்லாமல் ஷெர்ரியோடைய உயிரை எடுத்துட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் இன்றைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன், நான் வேணும்னே அன்னைக்கு ஷெர்ரியை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி உருக்கமாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க.
மேற்கொண்டு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த ஷெர்ரியோடைய கணவரான ஜான் ரூட் கூட தான் இவங்களுக்கு ஆரம்பத்துல காதலே இருந்திருக்கு. 2 பேரும் பயங்கரமா காதலிச்சிருக்காங்க. இதுல இந்த ஸ்டெஃபனி தான் பயங்கரமா உருகி இந்த ஜான் ரூட்டை காதலிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஜான் ரூட்டனும் இந்த பொண்ணை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய காசையுமே நல்லா செலவழிச்சிருந்திருக்கான். பட் அதை பற்றி எதையுமே கண்டுக்காம தன்னுடைய காதலன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருகி காதலிச்சிருக்காங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம், முக்கியமாக இந்த ஜான் ரூட்டன் ஷெர்ரியை பார்த்ததுக்கப்புறம் இவங்க கூட சரியாக பேசாமல் அப்படியே நிப்பாட்டி இருந்திருக்கான். என்னை பார்க்க வரதும் கிடையாது, அப்படியே ஒரு வேளை எங்கேயாவது பார்த்தா கூட யாரோ மாதிரி கண்டுக்காமல் போவார் அப்படின்ற மாதிரி உருக்கமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஷெர்ரியை கல்யாணம் பண்ணிட்டு என்னை அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டான். இதனால 2 பேர் மேலேயுமே பயங்கரமாக கோவம் வந்துச்சு. முக்கியமாக இந்த ஷெர்ரி மேலே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. என்னுடைய பொருளை இவ எடுத்துக்கிட்டாலே, நான் உருக்கி காதலிச்சு இந்த ஜானை எடுத்துக்கிட்டாலே அப்படின்ற ஒரு கோபம் தான் இந்த ஸ்டெஃபனியை ஷெர்ரி கூட சண்டை போடுற அளவுக்கு மாற்றிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் ஒரு நாள் இந்த ஷெர்ரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருக்காங்க. நீ ஜானை விட்டு பிரிஞ்சு போயிடு, ஜான் எனக்கு தான், நீ தேவையில்லாமல் என்னுடைய லைஃப்பில் குறுக்க வராதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த ஷெர்ரியும், உன்னால் முடிஞ்சதை பாரு, அப்படிலாம் என்னால் விட முடியாது, ஜான் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னதனால பயங்கரமா இந்த ஸ்டெஃபனிக்கு ட்ரிகர் ஆகியிருந்திருக்கு. தன்னுடைய காதலன் தன்னை விட்டுட்டு இந்த பொண்ணுக்காக என்னை விட்டுட்டே போயிட்டானே அப்படின்ற ஒரு ஏமாற்றமும் ஒரு துரோகமும் தான் அவங்கள இன்னும் கோவப்படுத்தவே ஆரம்பிச்சது. பட் ஷெர்ரி அன்னைக்கு நடந்த அந்த சண்டையை யார்கிட்டையுமே சொல்லல. இந்த ஜான் கிட்டையோ அங்க இருந்த மற்ற ஸ்டாஃப் கிட்டையோ சொல்லல. இந்த ஷெர்ரியும் ஸ்டெஃபனியும் சண்டை போடும்போது ஷெர்ரி கூட ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஸ்டாஃப் தான் பின் நாட்கள்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொன்னதுக்கு பிறகு ஸ்டெஃபனியை போயிட்டு போலீஸே கைது பண்ணாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு அவளை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டெஃபனி நினைச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு பயங்கரமான ஹீட்டடான கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல பயங்கரமான அடிபடி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அந்த நேரத்துல தான் ஆத்திரப்பட்ட இந்த ஸ்டெஃபனி தாங்கிட்ட இருக்கிற 38 கேலிபர் கன்னை எடுத்து அந்த பொண்ணை 3 முறை சுட்டிருந்திருக்காங்க. பட் இங்க நடந்த சண்டையில 2 பேருக்குமே பயங்கரமான கீறல் காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. பட் இன்னொரு பக்கம் ஸ்டெஃபனி அந்த ஷெர்ரியை கையில கடிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் போலீஸ் தன்னை தேடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஒரு ராபரி நடந்த மாதிரி செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற டிவி யூனிட், அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைச்சு போட்டுட்டு அந்த பொண்ணுடைய வெட்டிங் ரிங்கையுமே திருடிட்டு அந்த பொண்ணுடைய BMW காரையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த BMW காரை வேற எங்கேயோ ஒரு ஏரியாவில் நிப்பாட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வழக்கம் போல டியூட்டிக்கு போயிருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஷெர்ரி மேல யாருக்கு எந்தவித சந்தேகமும் வரவே இல்லை. மறுபக்கம் ஜான் மேல சந்தேகம் இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லாததுனால இந்த கேஸ் ஒரு கட்டத்தில் கோல்டு கேஸா மாற ஆரம்பிச்சது. பட் ஸ்டெஃபனி இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு அதுல இருந்து கடந்து போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் தான் உமன் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததுனால நிறைய ப்ரொமோஷனும் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிது. ஸோ இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாத்தையுமே மறந்து என்னுடைய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு என் கூடவே வேலை பார்த்த ஒரு டிடெக்டிவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஃபைனலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜான் தன்னுடைய ஏமாத்தினதுனாலையும் அந்த துரோகத்தையும் கோபத்தையும் ஏற்றுக்க முடியாததுனால தான் அன்னைக்கு நான் ஷெர்ரி கிட்ட சண்டை போடலான்னு தான் போனேனே தவிர அவங்களை வேணுமுனே கொலை பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி வேதனையோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அங்கே இருந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் அத்தாரிட்டிஸ் இவங்களுடைய கதைகள் எல்லாத்தையுமே கேட்டாலும் இவங்களுடைய வாயில இருந்து தான் கொலை பண்ண அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு எந்த முறையும் பெயில் தர்றதுக்கு மறுத்துட்டாங்க. தற்போதைக்கு இந்த ஸ்டெஃபனி ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ் நமக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லுதுங்கிறத நான் நம்புகிறேன். அந்த விஷயங்கள்லாம் என்னென்னா, தப்பு பண்ணால் என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டுவோம். நம்ம நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம போலீஸ்கிட்ட மாட்டல, இனிமேல் மாட்ட போகிறதும் இல்லை, நம்முடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜும் வரப்போகுது, இதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்பை நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினச்ச இந்த ஸ்டெஃபனிக்கு 23 வருஷம் கழித்து போலீஸ்கிட்ட மாட்டுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனை என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக இந்த கேஸில் 20 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்காமல் போலீஸ்கிட்ட சொன்ன ஷெர்ரி கூட அந்த சண்டை நடக்கிறப்போ இருந்தாங்கள ஒரு ஸ்டாஃப், அந்த ஸ்டாஃபுக்கு தான் பெரிய நன்றியே சொல்லியாகணும். அவங்க ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லனா இந்த ஸ்டெஃபனியை 23 வருஷம் கழிச்சு கண்டே பிடிச்சிருக்காது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்டெஃபனி அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்காமலே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஸ்டெஃபனி பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருக்காங்க, பயங்கரமாக துரோகத்தால் நோகடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு ஏமாற்றமும் துரோகமும் தான்
தான் அவங்களுடைய மனசுக்குள்ள ஊறி ஊறி ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தை கிளப்பியிருந்திருக்கு. ஒருத்தனை பயங்கரமா நம்ம நேசிச்சிருக்கோம், அவன் எந்த ரீசனுமே இல்லாம நம்மளை கட் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு வந்துட்டாலே அப்படின்னு ஓடி போயிட்டானே, அவள் வந்ததுனால தானே தனக்கு அவன் கிடைக்காம போனான் அப்படின்னு தனக்கு கிடைக்காத அந்த ஜானை வேற யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோபம் பயங்கரமாக அவங்களுடைய மனசுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருந்தது தான் ஷெர்ரி கூட போய் சண்டை போட வச்சிருக்கு. ஷெர்ரியை ஒரு கட்டத்தில் கொலையுமே பண்ண வச்சிருக்கு. பட் என்னைய கேட்டால் இந்த ஷெர்ரிக்கு பதிலாக இந்த ஜானை போட்டு தள்ளியிருந்தா ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். பட் கொலை பண்ணுறது தவறு தான். பட் இந்த கொலைக்கான முழுக்க காரணமே இந்த ஜான் தான். ஜான் வந்து இந்த பொண்ணை ஏமாத்தாம மன ரீதியாகவும் ஃபைனான்சியலாகவும் இந்த பொண்ணை ஏமாத்தாம இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்க இப்படி மாறி இருக்க மாட்டாங்க. 23 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருக்கவும் மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே பண்ண ஜானு தான் இதில் முதல் குற்றவாளின்னு நான் சொல்லுவேன். என்னைக்குமே கோபத்தில் எடுக்கிற முடிவு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கொடுக்காது. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற ஒரு சின்ன சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்த சம்பவம். நம்ம தப்பெல்லாம் மறைச்சிட்டோம், என்றைக்குமே மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இயற்கையும் கடவுளும் என்னைக்கா இருந்தாலும் உங்களை கோத்து விடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ஸ்டெஃபனியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன யோசிச்சிங்க, ஸ்டெஃபனி பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜான் பண்ண துரோகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.